என்னைக்கா ஒரு நாள் வருவாராம், ஓன்னு வாங்கலாம். வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இன்னும் மேலாப்பில் 2-3 விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒன்று செங்கோட்டையன் தாவேகா சார்பில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி செங்கோட்டையன் பிரிக்கிற வாக்குகள்னால திமுக ஜெயிக்கலாம், இல்லாட்டி மொத்தமாக செங்கோட்டையா ரெட்டையிலைக்கு தான் இது வரைக்கும் ஓட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு தைரியம் இருந்தால் என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கன்றான். டிடிவி ஓபிஎஸ் எங்கே பிரச்சனை? நீங்கள் பேசக்கூடாது. வந்து பேசினாரா அமித்ஷா? டிடிவி ஓபிஎஸ் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை சொன்னாரா? அப்போ இதில் அடிமை கட்சியா? என்ன கேட்டால் செங்கோட்டையன் பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல். ஏன் சொல்கிறேன்னா டபுள் தமாகா பண்ணுறாங்க. அவருக்கும் ஓகே ஜாலியாகுதே அப்படின்ட்டு காலைல 8:30 மணிக்கு சந்திப்போன்னே அப்படின்ட்டு காலைல 8 மணிக்கு கதவை திறந்து வெளியில் காலை வைக்கிறாரு. ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா எல்லாம் டிவிக்காரன் படுத்து கிடக்குறான். இன்னும் 8:30 மணிக்கு படுத்து கிடக்குங்க சார், 6 மணிக்கே வந்து படுத்துட்டோம் சார். அதனால் நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும் நான் இப்போ சொல்கிறேன், செங்கோட்டையனால் ஒரு புசியானதை கூட சமாளிக்க முடியாது. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திமுகவை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காரு. திமுக ஒரு தீய சக்தி, ஜெயலலிதா அம்மையார் வந்து சொன்னதை வந்து இப்போ அவரும் வந்து சொல்லியிருக்காரு. திமுக ஒரு தீய சக்தி தான், இப்பதான் புரியுது ஏன் சொன்னாங்க அப்படின்னு. அப்ப நாங்க தான் தூய சக்தினா அப்ப அதிமுக நாத்தாக்க எல்லாம் அவங்களாம் என்ன சக்தி சார்? அப்ப என்னைக்கா ஒரு நாள் வருவாராம், ஓன்னு வாங்கலாம். வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இன்னும் மேலாப்பில் 2-3 விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நம்ம கேட்டோம் வச்சுக்கிங்க, என்ன பேசினார், என்ன பேசினாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாருல. ஏன்னா இது சொன்னால் போதுமா? ஆமாம், வேற என்ன சொல்லணும் அப்படின்னு. ஏப்பா என்னைக்கா ஒரு நாள் வர்றப்பா கொஞ்சம் பெருசாக பேசம்பா, அதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு அப்படிதான் பேசுவோம். அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டேன். நான் எவ்வளவு நேரம் பேசினா உங்களுக்கு என்ன, அது ஏன் இஷ்டம், அது நாங்க ஓட்டு போட்டா உனக்கு என்ன வரும், என்ன கருத்து, அதான் சொல்றேங்க. கருத்தும் இல்லை, பிளாஸ்ட் பவள விழா பாப்பா, இதெல்லாம் கருத்தா? இது நீங்க மக்கள் பிரச்சனையை நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் பேச்சே வரும். அதுலேயே ஃபெயிலியரு. சரி, மக்கள் பிரச்சனை பேசலாம், நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வரும், இவ்வளோ பாதிக்கப்படுறாங்களா ஜனங்கன்னு இன்னும் கொஞ்சம் இறங்குவீங்க. அது எதுவுமே கிடையாது, வியாபாரம் முழுசா. நமக்கு ஒரு ஃபேம் இருக்கு, இந்த ஃபேமை வச்சு நம்ம முதலமைச்சர் ஆகணும். அதுக்கு கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம்ல. களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். எங்களுக்கு அரசியல் எதிரி இவங்க, அவங்களுக்கும் எங்களுக்கு தான் போட்டி. மற்றவங்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், ஏன்னா அவங்க களத்திலே இல்லை. இப்படிதானே சொன்னார். நான் நேற்று கூட அதான் கேட்டேன். இப்படி சொல்கிற இந்த ஆளுக்கு தைரியம் இருந்தால் என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்கன்றான். சொல்ல புரியுதா? ஏங்க நாங்கள் வந்து திமுக வீழ்த்த தான் என் குறிக்கோளுங்க. திமுகவும் எங்களுக்கு தாங்க போட்டி. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பிஜேபி டீம் அதுன்றீங்க. இப்போ சொல்கிறேங்க, என்டிஏவும் எங்களுக்கு எதிரி தான். அந்த மேல் உருட்டுலாம் கேட்க தேவை. இந்த தேர்தலில் நாங்கள் தனித்தே இயங்குவோம். என்டிஏ கூட கூட்டணி இல்லை. என்டிஏ ஏடிஎம்கே யாருடனும் கூட்டணி இல்லைங்க. இவங்க கூடயும் இது இல்லைங்க. நாங்கள் தனித்தே அவர்களை வீழ்த்துவோம். நாங்கள் தான் பிரதான சக்தி. என்டிஏ கூட நாங்கள் கூட்டணி இல்லை, பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை. சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போ பாஜக தான் இவரை மறைமுகமாக இருந்து செயல்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அது இவங்க கிளப்பி விடுறதுங்க. பாஜக இயக்குது, பாஜக இவங்களை இயக்குது, அவங்கள இயக்குது. நான் கேட்குறேன், அதிமுக வந்து அடிமை, அவர்கள் தான் இயக்குறாருனாங்க. 2021 எலெக்ஷனில் 2021 எலெக்ஷனில் பாஜக எவ்வளோ சீட்டு கேட்டாங்க தெரியுமா? 90 சீட்டு கேட்டாங்க. 90. இவங்க எவ்வளோ கொடுத்தாங்க? 20. அடிமையாக இருக்கிறவன்ட்ட 90 கேட்டால் 20 கொடுத்தா அவன் அடிமையா? அந்த கட்ஸ் இருக்கிறதுனால தானே. அடிமையாக இருக்க என்ன பண்ணுவான்? அதான் 90 கேட்குறீங்க அப்படி. ஆமாம் 90 தான். இப்படிவே அவன் வச்சுக்கிற, நீ 144 வச்சுக்கோ அப்படி சொல்கிறேன். சரிதாங்க, வரேங்க. அப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன், டிடிவி சேர்த்துக்கோ, அவருக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துரு. இப்படி சொன்னால் அது அடிமைத்தனம். ஐயா 10 வேற என்ன? சரிங்க ஐயா 10 கொடுத்துட்றேன் ஐயா. இப்படி சொன்னால் அடிமை. பாஜக இயக்குகிறது. அங்கே என்ன நடந்தது? 90 சீட்டு 20 கொடுத்தாங்க. 20 தான். டிடிவி சேர்க்க முடியாதுங்க. இல்லைங்க, அவங்கள சேர்த்தா ஒரு நமக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் முடியாதுங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். சேர்க்கலையே, டிடிவி தானே போனார். அதனால் ஒரு 20 சீட்டு தோற்று போனாங்க அவர் பிரித்த வாக்குகள்னால. டி நகரே அதனால தான் போச்சு. இல்லாட்டி டி நகரில் இன்றைக்கி சத்யா தான் எம்எல்ஏ. அப்போது அந்த கட்ஸ் இருந்ததில்ல, எப்படி அடிமைத்தனமாகும்?
சரி பிரிஞ்சிட்டீங்க, அவங்களோட கூட்டணியே இல்லைங்கன்னு பிரிகிறாங்க. அது கட்ஸ் தானே. அடிமையாக இருந்தால் பிரிய முடியுமா? சரி, பிரிஞ்ச பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்ற பிறகு மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. சேரும் பொழுது ஏப்பா வந்துரு, நாங்கள் கூட என்னமோ நினச்சோம் நம்ம ஒன்றா இருந்தால் தான் ஜெயிக்க முடியுது, 13 சீட்டு வீணாக போச்சு, சரி நீ வந்துரு என்ன நம்ம சேர்ந்து அமைப்போம் அப்படின்னா, சரிங்க ஐயா அந்த அண்ணாமலை ரொம்ப மோசமாக பேசுகிறாரு எங்கள் தலைவருங்கெல்லாம், அதுக்கே அண்ணாமலை மாதிரி ஒரு லீடர் கிடைப்பாரா? அப்படியே விடுங்க பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னாங்க. சேரணுன்னா மொதல் கண்டிஷனு அண்ணாமலையை தலைவரில் தூக்கணும். தூக்கிட்டாங்களா? டிடிவி ஓபிஎஸ் எங்கே பிரச்சனை? நீங்கள் பேசக்கூடாது. வந்து பேசினாரா அமித்ஷா? டிடிவி ஓபிஎஸ் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை சொன்னாரா? அப்போ இதில் அடிமை கட்சியா? அவங்களா பார்த்து கொடுத்துட்டாங்க, நாங்கள் 20 நின்றுக்கிறோம், நீங்கள் மீதி நின்று கொடுத்தாங்க. அந்த கட்சி அடிமை இல்லைன்னு அர்த்தம். இவர்களுக்கு என்னென்னா எடப்பாடி டிஃபேம் பண்ணணும். எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுதான். எம்ஜிஆர் மலையாளி, ஒன்றும் இல்லாத புத்தி இல்லாதவர், இப்படி டிஃபேமு. ஆனால் ஜெயிச்சது யார்? எம்ஜிஆர். ஜெயலலிதாவை ஒரு பெண்ணுன்றதில் ரொம்ப கேவலமாக பேசுனாங்க, நடிகை என்ன தெரியும் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் ஜெயிச்சது ஜெயலலிதா. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன பிரச்சனை? இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஏடிஎம்கே உடையும் கிடையாதுன்னு பார்த்தா இவர் தலைமையில் ஸ்ட்ராங்காக நிற்கிது. அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, 10 தோழி பழனிசாமி சொல்லு, அடிமைன்னு சொல்லு, அது சொல்லு, இது சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணால் நிற்கிறாருல்ல. செங்கோட்டையன் அவர்கள் வெளில போயிட்டாரு, அன்வர் ராஜா முதல்ல வெளில போனாரு. இப்போ இன்னும் 4 பேர் வந்து வர காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. 4 பேரை விட்டுருங்க, அது அப்புறம் வர்றேன். செங்கோட்டையன் கூட எவ்வளோ பேர் போனவங்க? செங்கோட்டையன் அவர்கள் போனாரு, அவர் ஆதரிக்கிறவங்க கொஞ்சம் பேர், 230 பேர். பயங்கரமான இழப்பு இல்லை? அட ஓபிஎஸ் கூட கொஞ்சம் ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர், ஒரு 3 எம்எல்ஏவோட வெளியே போனார். செங்கோட்டையன் கூட அது கூட இல்லை. பண்ணாரின்னு ஒருத்தர், பண்ணாரி எம்எல்ஏ போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். அப்புறம் என்கிட்ட கூட கேட்டாங்க, செங்கோட்டையன் வந்ததுனால தாவேக்காவிற்கு என்ன லாபம்? தாவேக்காவில் 80 லட்சம் பேர் இருக்கிறதா அவங்க சொல்லிக்கிறாங்க. 80,230 பேர் இப்போ ஆயிட்டாங்க, அவ்வளோதான். செங்கோட்டையன் அவர்களோட வாக்காளர்கள் வந்து அப்படியே தாவேக்காவுக்கு போவாங்க இல்லையா? செங்கோட்டையன் அப்படியே பேக்ல வச்சுக்கிறாரா வாக்காளர்கள் அப்படியே கொடுக்கறதுக்கு? செங்கோட்டையன் அவர் தான் வந்து நின்றுட்டு இருக்காரு எல்லா தொகுதியிலுமே வந்து கால் இருந்தால் நிற்க தாங்க செய்வார். நின்றுட்டு இருக்காருன்னா எப்படி? தடுத்து ஒரு இடி இடிச்சு விட்டாங்க, ஓரமாக போய் நின்றுட்டார் நேற்று. எலெக்ஷன்ல நிக்கிறார்ல சார், அப்புறம் அவரோட ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் வந்து அப்படியே தாவேக்காவுக்கு மாறுறாங்கல்ல, அப்ப அது அதிமுகவுக்கு பின்னடைவு தானே? 3 விஷயம் நடக்கும் அந்த தொகுதியில் மட்டும். ஒன்று செங்கோட்டையன் தாவேக்கா சார்பில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி செங்கோட்டையன் பிரிக்கிற வாக்குகள்னால திமுக ஜெயிக்கலாம், இல்லாட்டி மொத்தமாக செங்கோட்டையா ரெட்டையிலைக்கு தான் இது வரைக்கும் ஓட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு ரெட்டையிலைக்கு வந்து அதிமுக ஜெயிக்கலாம். 3 ஃபேக்ட்டுமே அங்கே இருக்குன்னு தான் இப்போ சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். அது எதுவும் இப்போ மாறல. 3 பேருமே 30-30-30 தான் இருக்காங்க. இதில் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தால் தான் மாறும். அதை தாண்டி சொல்லுங்கள். செங்கோட்டையன் போல ஒரு 50 ஒரு 20 மாவட்ட செயலர் போயிட்டாங்க, ஒரு 30 எம்எல்ஏ வெளியே வந்துட்டாங்க, என்ன அவங்க என்ன பெரிய போங்கு? செங்கோட்டையன் கூட யாராவது வந்தாங்களா? இல்லைல்ல. இது எல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஊரே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், கூட சேர்ந்து ஓடுறது. ஏன் ஓடுற? இவ்வளோ பேர் ஓடுறாங்க அப்படின்னு ஓடுறது. இதான் விஷயம். இவர் அப்படி பண்ணார், இவர் குளத்தூர் மாற போகிறாராமே, இவர் போய் சேப்பாக்கத்து நிற்க போகிறாராமே, இவர் சேப்பாக்கத்து திருவாரூர் போக போகிறாராமே அப்படின்னு என்னன்னு கேட்டால் அவங்க எழுதியிருக்காங்க. எழுதிட்டா அதை நம்ம என்னன்னு சிந்திக்கிறது கிடையாது. அந்த இதுக்கு ஆட்பட்டுட்டு அதுதான் கரெக்டு நம்புறது. அதனால தான் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க திரும்ப திரும்ப. அதிமுக ஒன்றும் இல்லை அவரே போயிட்டார். சரி விடுங்க, செங்கோட்டையன் கூட 230 பேர் போனாங்க, அதை விட்டுருங்க. அன்வர் ராஜா கூட எத்தனை பேருங்க போனாங்க? அப்புறம் இவர் மைத்ரேயன் தொக்கா, அவரை விட்டீங்க, அவர் கூட எத்தனை பேர் போனாங்க? அப்புறம் யார் போனா? வேற என்ன போல செங்கோட்டையன் அவர்கள் போனாலும் அப்போ வந்து சேகர் பாபு அவர்கள் பேசினார் இல்லையா, அதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சேகர் பாபு அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பேசிக்கிறேன்னா அப்போ பி டீம் போல திமுக தான் இயக்கி அவங்களை வந்து தாவேக்கா காமிச்சிருக்கு அப்படின்ற ஒரு வதந்திகள் வந்து. அப்படி இல்லைங்க, செங்கோட்டையன் வெளியில வர்றாரு, தாவேக்கா ரகசியமா பேசி இழுக்கிறாங்க. டிஎம்கேக்கு இது ஒரு மான பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கேருந்து பிரிஞ்சா நம்மள்ட்ட தானே வரணும். இது எப்படி நம்ம எவ்வளோ கட்சிக்கு எப்படி போகலாம்? அது ஒரு அவமானம் தானே. அது உளவுத்துறை தோல்வி தானே. உடனே செங்கோட்டையன் பிடிக்கிறாங்க. என்ன செங்கோட்டையன் சார் வாங்க பார்த்துக்கலாம், என்ன டபுள் ஆஃபர், டபுள் தமாக்கா பண்ணுறாங்க. அவருக்கும் ஓகே, ஜாலியாகுதே அப்படின்ட்டு காலைல 8:30 மணிக்கு சந்திப்போன்னே அப்படின்ட்டு காலைல 8 மணிக்கு கதவை திறந்து வெளியில் காலை வைக்கிறாரு. ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா எல்லாம் டிவிக்காரன் படுத்து கிடக்குறான். இன்னும் 8:30 மணிக்கு படுத்து கிடக்குன்னு சார், 6 மணிக்கே வந்து படுத்துட்டோம் சார், நீங்கள் எதோ திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்த போறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதான் காலையிலே எங்களை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க. உடனே இவரும் வண்டியில் ஏறிக்கின்னு எங்கேயோ போகிறாரு, பின்னாடி எங்கேயோ போகிறாரோ அங்கே தான் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அப்புறம் சுற்றி வீட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் சட்டசபையில் போகும்போது
நாங்கள் பார்த்து பேசினதாக தகவல். அவங்க வச்ச ஆஃபருக்கு இவங்க ஆஃபரோட கம்மி ஜாஸ்தி. ஆனாலும் பாஜகவில் இருந்து நீங்கள் என்ன ஏடிஎம்லேருந்து போகிறல்ல, நேராக தாவேக்கா போ, டிஎம்கே போகக்கூடாதுன்னு தான் ஆஃபர். வேற வழியில் தாவேக்கால வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி சொன்ன வரை நம்ம நயினார் தானே சார், சேகர் பாபு அவர்கள் பேசிட்டு இருக்காரு, பி டீம் தான் செங்கோட்டையன் அவர்கள், நயினார் அவர்களே சொல்றாரு. ஆமாம், இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர்கள் இயக்க பார்த்தாங்க, அதை மீறி பண்ணிட்டாங்க. சார் நயினாருக்கு என்ன பிரச்சனைனா, இவர் பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்னு எங்கே சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு மாற்றி அடிச்சு விட்டார். என்ன கேட்டால் செங்கோட்டையன் பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல். ஏன் சொல்கிறேன்னா, ஏடிஎம்கேல இருக்கும் பொழுதே வெளியில் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு வளரி இருந்தார்ல, அந்த பீரியட்லேயே யாருங்க இது பண்ணான்னா பிஜேபி டெல்லி தலைவர்கள் என்னை கூப்பிட்டு அதுங்க அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னாரு. அதிமுகவில் நீங்கள் பெரிய தலைவராக இருக்கும் போதே இன்னொரு கட்சியுடைய தலைமை உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்ததுன்னு சொல்கிறவர், இது ஒரு சின்ன கட்சி இப்போ தான் வந்திருக்குது, இதில் போய் ஏங்கிறதுல என்ன, பிஜேபி அனுப்பிச்சி வச்சிருக்கலாம்ல, நீங்கள் போய் அங்கே ஒர்க் பண்ணுங்க, நாங்கள் சொல்கிறத பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. செங்கோட்டையன் இப்போ அவங்க பாயிண்ட் வரேன், செங்கோட்டையன் இன்னும் பலரும் அதிமுகலேருந்து வருவார்கள் சொன்னார். நேற்று ஈரோடு கூட்டத்துக்கு என்ன சொன்னார், பல்வேறு தரப்பில் இந்த கூட்டம் ஒரு மாபெரும் கூட்டமாக மாறப்போகிறது, வரலாறு திரும்பும், இந்தியாவே எதிர்பார்க்கும் மாற்றம் வரும், பலரும் கட்சியில் அன்று சேரவில்லார்கள், அதில் பலர் முன்னாள் அமைச்சராக இருக்கிறார்கள், இப்போவே நான் சொன்னேன்னா அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நேற்று தான் நடந்ததா? ஏன் நடக்கலை? இதான் யதார்த்தம். ஆனால் சில பேர் வருவாங்க, எல்லாம் யார், இந்த எக்ஸ்பைரியான டீம். நம்ம போய் ஒரு இடத்துல பொருள் வாங்கினா என்ன பார்ப்போம், முதல்ல என்ன பார்ப்போம், பார்ப்போம்ல. அப்போ சாப்பிட்ற பொருளே எக்ஸ்பைரி டேட்னா அரசியல்னு அது இருக்குல்ல. அப்போ நம்ம இப்படி பார்க்கலாம்ல, அனுபவம் வாய்ந்த அரசியலில் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கவர், அவர் வந்து தாவேக்கால இணையறாருன்னா ஒரு பெரிய பலம் தானே. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் இங்கே வந்து காட்டுவார், அந்த ஸ்ட்ராட்டஜி வேற. அதில் நான் கேட்கறது பா சொல்லுங்க. முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் சேர்ந்தார், அவர் 80ல் எம்எல்ஏ, இப்போ அவர் என்ன இருக்கார். அதனால் வருடங்கள் ஓடுறதுனால ஒருத்தர் அனுபவம் ஆகிட மாட்டாங்க. 10 வருஷத்துக்குள்ளே வந்ததுனால ஒருத்தர் வந்ததுனால, இப்போ எஸ்பி வேலுமணி எப்போ வந்திருப்பார், ஒரு 5-6 ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அவர் ஒரு ஆளே கிடையாது. இன்றைக்கி அதிமுகவுடைய முக்கிய தலைவரில் ஒரு ஆள். இங்கே அனுபவம் பேசுமா இல்லை வருடங்கள் பேசுமா? எஸ்பி வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, 2017க்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஐவர் குழுவில் கூட அவர் இல்லை, ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் அவர் சேர்த்தாங்க. பலர் ஐவர் குழு இருந்தாங்க, செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன் அவங்க. இன்றைக்கி அதே நத்தம் விஸ்வநாதன் இவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்காங்க. 2017க்கு முன்னாடி பொதுமக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ காமிச்சா தெரியாது. இன்றைக்கி அவர் குறுகிய காலத்தில் 4 ஆண்டுகளில் தன்னை ஒரு முதலமைச்சராக நிரூபிச்சுட்டு, தன்னை ஒரு கட்சி தலைவராக ஆக்கிக்கிட்டு, அந்த கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்கார். இங்கே சொல்லுங்கள், அவருக்கும் நீண்ட அனுபவம் இருக்குது, 74லேருந்து அவர் இருக்கார். அவர் வட்ட செயலாளர் இருந்த காலத்தில் நகர செயலாளர் செங்கோட்டையனையும் இவரையுமே கம்பேர் பண்ணுங்களேன். வருடங்கள் ஓடினாலும் யார் வந்து நிற்கிறா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கா? உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரினா நான் இன்னொன்று சொல்கிறேன். செங்கோட்டையன் 2017ல் முதலமைச்சராக இருந்து இந்த கட்சி இப்படியே இருந்திருந்தா, பிஜேபி கையில் எடுத்திருந்தா, இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்கல்ல, இந்த கட்சி அதே ஸ்ட்ராங்கோடு இருந்திருக்குமா? அது நம்ம கணிக்க முடியாதுல்ல சார். அவர் அப்போ ஆட்சி எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க. செங்கோட்டையன் எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, எத்தனை விஷயங்கள் டிஎம்கேக்கு எதிராக கடைசியாக அக்ரெசிவாக பேசியிருக்காரு. அது ஏடிஎம்கேல இருக்கும் போதும் சரி, தாவேக்கா வந்த பிறகும் சரி. ஒரு 10 சொல்லுங்க, இல்லை ஒரு 2 சொல்லுங்க. எடப்பாடி சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அக்ரெசிவாக டிஎம்கேக்கு எதிராக எத்தனை பேட்டி கொடுத்துருப்பாரு? நிறைய கொடுத்துருக்காரு. அதே அதிமுகவில் செங்கோட்டையனும் இருந்தார், அவர் எத்தனை கொடுத்துருப்பார்? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், செங்கோட்டையனை போய் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிவி சண்முகம் எத்தனை கொடுத்துருப்பார்? சிவி சண்முகத்தையும் நம்ம செங்கோட்டையனையும் ஒன்றா வைங்க. டிஎம்கேக்கு எதிராக கடுமையாக பேசுனது யார் பேசியிருப்பா சொல்லுங்க. அப்போ இவருடைய பவர், இவருடைய இது தன்மை தெரியுதா? இந்த தன்மையை வச்சுட்டு சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார், அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு லீடர் வந்து பிறக்கிறது இல்லை, சூழ்நிலையால் உருவாகுறாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் வருடங்கள் போகும் வரும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவர்கள் பீரியடில் அவங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எப்படி கொண்டு வராங்கன்னு அதில் எடப்பாடி பழனிசாமி பீட் பண்ணிட்டார். அதனால் நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும், நான் இப்போ சொல்கிறேன், செங்கோட்டையனால் ஒரு புஷியானதை கூட சமாளிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அவ்வளோதாங்க அவருடைய ஸ்டஃப்பு. ஆனா இப்போ வந்து புரட்சி தளபதி, எங்க புரட்சி தளபதியை வந்து நான் முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி நேற்று சேர்ந்த அருண்ராஜ் கூட
திரு விஜய் அவர்கள், எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இப்படி சொல்கிறாங்க. இவர் புரட்சி தளபதினு பேசினிருக்கார். இதை தான் நான் ஸ்டஃப் பண்ணுறேன். நீங்கள் அவருடைய உங்களுடைய அனுபவம் விஜயுடைய வயசு கரெக்டா? 74 விஜய் பிறந்தது 77 அந்த பீரியட் இருக்கும், 76 77 இருக்கும். இவர் அரசியலுக்கு வரும்பொழுது விஜய் பிறக்கவே இல்லை. அப்படிப்பட்டவர் திரு விஜய் அவர்கள், நண்பர் விஜய் அவர்கள், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இப்படி ஏதாவது கூட சொல்லலாம். பேரே சொல்ல மாட்டேங்கிறார். புரட்சி தளபதி தான். அதுதான் சொல்ல வரேன். அதுதான் தலைவர் அடிமையாவே வாழ்ந்துட்டார்ல, அதனால அடிமையாக வரும். அருண்ராஜ் ஆஃபீஸராக வாழ்ந்துட்டார்ல, அதனால அவரு தலைவர் விஜய் அவர்கள்ன்றாரு. புரியுதா வித்தியாசம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கட்ஸ் இருக்கும், அது அவர்கிட்ட கிடையாதுன்ற. அதனால தான் அவரால் புசியை சமாளிக்க முடியாதுன்ற. இவர் ஆதவ அர்ஜுனா ஒரு நர்ஸுகள் அந்த செவிலியர்கள் போராட்டத்தில் போய் உக்காந்தாரு, பேசினார். அப்போ இந்த போராட்டத்தில் திடீர் போராட்டம் தான் அது. அதில் கலந்துக்கிட்டு இல்லைனாலும் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம். மற்றவங்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. இவங்க அதான் அறிக்கை விட்டாங்களா? அதான் இவரு களத்துக்கே போயிருக்காரு நேரா. இதுக்கு நம்ம தான் போய் நேரடியா ஆதரவு தெரிவிக்கிறோம். தலைவர் அது எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியும். தலைவர் அறிக்கை விடணும்ல. ஓ ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்கிறீங்களோ, சரி நான் அப்போ இப்படி வரேன். ஒரு 4 மாணவிகள் மது இருந்தாங்க பள்ளி. இதில் பலரும் அறிக்கை விட்டாங்க, இந்த மாதிரி சீரழித இளம் தலைமுறை இதாக அவரை. இவர் என்ன பண்ணார்? திருப்பரங்குன்றம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்டாண்டை பேசினாங்க. இவர் என்ன பண்ணார்? இது மக்கள் சார்ந்து இல்ல, அவங்களோட கருத்துக்களை தானே. அப்ப ஏன் மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க? மற்ற அரசியல் தலைவர்களும் ஏன் பேசுறாங்க? மக்கள் சார்ந்து அவரு போயிட்டு தலையிட்டா அதை வந்து மைனஸாவும் மாத்துவீங்க, பேசலனாலும் பிளஸ் அது மைனஸா சொல்லுங்க. 2 பேரும் திட்டுங்க, 2 பேரும் திட்டுங்க. கமலஹாசன் மாதிரி மையம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவ்வளோ தீந்தார். அம்மா திட்டுங்க. என்னையா படம் காட்டுறீங்களா? நீ ஏற்றுவேன்ற, நீ ஏற்ற மாட்டேன்ற. மக்கள் பிரச்சனை 1000 இருக்குது, இதுதான் இப்போ பிரச்சனையா? என்ன பண்றீங்க? அங்க இருக்க அந்த முஸ்லிம் நண்பர்களே வந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இதுல பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன சார் அது பேசி யூஸ்? அது அவ தலையிடாம இருக்கிறதே பெருசு தானே. சரி, வேற இந்த இதுக்கு சரக்கு அடிச்சதுக்கு சரக்கு அடிச்சது வந்து அது அந்த பள்ளி மேல தப்பு இருக்கு, அவங்க வந்து கவனிக்கல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அது அரசு கீழே தானே வருது, அரசு தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதை தானே சொல்லணும். அரசு தான் இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றதுக்கு யாராவது வேணும்ல. சரி, ஒரு பையன் மேல பள்ளி சோறு இடிந்து விழுந்துச்சு, அதுவும் அரசோட கவனக்குறைவால நடந்தது. அது அரசு தான் அதை கண்காணிச்சு அதற்கான நடவடிக்கை எடுக்கணும், பள்ளி கல்வித்துறை வந்து எடுக்கணும். 5000 சில்லற கல்குவாரிகள் சட்டவிரோதமாக 4000 சில்லற கல்குவாரிகள் இருக்குது, கனிம வளங்களை சட்டவிரோதமாக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கும் அரசு தான் இது பண்ணணும். அந்த கல்குவாரியை அரசே இது பண்ணி மூடி கொண்டு போகணும். அரசியல்னு வந்துடுச்சுன்னா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். எல்லாமே மக்கள் சார்ந்த பிரச்சனை. நீங்கள் ரொம்ப எளிதாக சொல்கிறீங்க. அவங்க சரக்கு அடித்தது அந்த ஸ்கூல் நிர்வாகம் தானே கேட்கணும், இது என்ன ஒரு விஷயமா? அப்படி இல்லை. 9ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு 5 மாணவிகள் கையில் சரக்கு கிடைக்குது. 1. 2வது, அந்த மாணவிகள் நம்ம சரக்கு அடிக்கலான்ற மனநிலைக்கு வந்திருக்காங்க. 2. 3வது, ஒரு இளம் தலைமுறையே இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இது எல்லாமே சரின்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. 4வது, பள்ளி வகுப்பறையில் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அனுமதிக்கிற அளவுக்கு அந்த பள்ளி நிர்வாகங்கள் இயங்குது. இது எல்லாமே என்ன காரணம்னா டாஸ்மார்க்கை கணக்கில்லாமல் திறந்து வைத்திருப்பது. யார் வேணாலும் போய் எப்படி வேணாலும் 18 வயசுக்கு மது விற்கக்கூடாதுன்னு போர்டு இருக்கும் தெரியுமா? வித்தா தண்டனை. அப்போ 14 வயது பெண், அதுவும் பெண் குழந்தைகள் போய் வாங்குற அளவுக்கு மாறுதுன்னா இது எந்த அளவுக்கு சாராய விற்பனை, இந்த டாஸ்மாக் விற்பனை சட்டவிரோதமாக கிடைக்குதுன்றது. இது எல்லாம் காவல்துறையுடைய அலட்சியம், காவல்துறையுடைய சீரழிவு, அரசுடைய சீரழிவு. இன்னொன்று, நல்லபடியாக வளர்க்க வேண்டிய மாணவ செல்வங்களை கவனிக்காத பள்ளி கல்வித்துறையுடைய சீரழிவு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா சமுதாய சீரழிவு. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.